Hi friends, welcome to jananiaaricreations. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கம்ப்ளீட் ப்ளவுஸ் டிசைன். ஒரு ஹெவி பீட் ஒர்க் ப்ளவுஸ் தான் இந்த ப்ளவுஸ் டிசைன். ஸோ நம்ம எப்பவும் போல் ஜரி த்ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்க பிராண்ட் வந்து A1 ஜரி த்ரெட், A1 மம்தா ஜரி த்ரெட். இந்த பிராண்டையே நான் ஒவ்வொரு வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஜரி த்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 அல்லது 3 லைன் வந்து ஜரி த்ரெட்டில் கொடுத்துக்கணும். நீங்கள் ஜரி த்ரெட்டில் கொடுக்கலனாலும் சில்க் த்ரெட்டில் கொடுத்துக்கலாம், அந்த டிசைன்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டார்டிங் பீட் ஒர்க் ஆர் ஸ்டோன் ஒர்க் வந்து நீங்கள் எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது டெய்லரிங்கில் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணும் போது பிரச்சனை வரும். ஸோ ஜரி த்ரெட்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன டிசைன் பார்க்கலாம். இப்போ நம்ம சுகர் பீட் லைன் கொடுக்குறோம். எப்போவும் நான் சொல்கிற மாதிரி நீடில் ஃபுல்லாக வந்து பீடை லோட் பண்ணிக்கோங்க. 2 பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த லைன் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஆரி பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபெக்ஷன் நீட்டாக வரும். பாருங்கள், மறுபடியும் நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு 2 பீடாக ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த நீட் லுக் வரணும்னா நீங்கள் கொஞ்சம் 2 பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ சுகர் பீட் லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன லைன் பார்க்கலாம். இப்போது நம்பர் 4 சைஸ் பீட், அப்புறம் ஒரு சுகர் பீடு கொடுத்து ஒரு லைன், நெக்ஸ்ட் லைனு ஃபஸ்ட்டு நம்ம 2 ஜரி த்ரெட்டு, அப்புறம் சுகர் பீடு, அப்புறம் நம்பர் 4 சைஸ் பீடும் ஒரு சுகர் பீடு மிக்ஸ்டு லைன் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஒரு மாடல் என்னோட சேனலில் லேட்டஸ்ட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் சொல்லிவிட்டு என்னோடய வீடியோ இருக்குது. அதோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆரி பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த டீட்டெயிலிங்லாம் தெரியும். ஆக்சுவலி இது ஒரு ஹெவி பீட் ஒர்க் ப்ரைடல் ப்ளவுஸ். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த ப்ளவுஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கல்யாண பொண்ணுக்கு கூட இந்த மாதிரி டிசைன் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா கிராண்ட் லுக்காக இருக்கும், கிளாஸி லுக்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த டீட்டெயிலிங்லாம் தெரியும். ஸோ நம்ம செகண்ட் அந்த நம்பர் 4 சைஸ் பீட் அண்ட் சுகர் பீட் வச்சு செகண்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன ஸ்டிச்சுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு பேர் ஃபிட்டிங் ஸ்டோன் ஆர் கிளிப் ஸ்டோன் சொல்லுவாங்க. நான் ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்திருக்கேன். அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஆப்போசிட்டாக நெக்ஸ்ட் லைன் ஃபுல்லாக நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதை ஸ்டிக் பண்ணுறதுக்காக அதை வச்சுட்டு நம்ம அந்த அளவு எடுத்து பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு மிடில் நம்ம அந்த ஃபிட்டிங் ஸ்டோனை நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். வாங்க டீட்டெயிலிங்காக அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் லைன் வரைஞ்சிட்டேன். இப்போது நம்ம ஃபேப்ரிக் க்ளூவில் கம் வச்சுட்டேன். ஒரு 10 ஸ்டோன் ஒட்டுற மாதிரி வச்சுருக்கேன். ரொம்ப வைக்காதீங்க, அது ரொம்ப ட்ரை ஆயிடும் சீக்கிரமாக. ஸோ 10 ஸ்டோன் நம்ம ஒட்டுற அளவுக்கு வச்சுட்டு பாருங்கள் எப்படி நான் ஸ்டிக் பண்ணுறேன்னு. ஒரு சைடு ஆப்போசிட் சைடு நெக்ஸ்ட் ஸ்டோன் வந்து ஆப்போசிட் சைடாக நான் ஒட்டுறேன், கொஞ்சம் கேப் விட்டு. ஏன்னா அதுக்கு நம்ம ஒரு ஸ்டிச் வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் இது ஒட்டுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் ஒட்டும் போது உங்களுக்கு ஷேப் மாறலாம். ஸோ பொறுமையாக நீங்கள் ஒட்டுங்க. ஆரி பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது. ஆனால் இந்த லுக் டிசைன் லுக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் ஒட்டிட்டு எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம நெக்ஸ்ட் லைன் இந்த ட்ரையாங்கிள் ஃபிட்டிங் ஸ்டோன் தான் ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு எப்படின்னு காமிக்கிறேன். ஒரு 5 to 10 minutes இந்த ஃபிட்டிங் ஸ்டோனை ஒட்டிட்டு நம்ம அதை ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு.
ஃபுல்லாக நான் அந்த லைன் ஃபுல்லாமே நான் ஒட்டிட்டேன். பாருங்கள், கொஞ்சம் ஆப்போசிட் இந்த ஷார்ப் எட்ஜ் இங்கேனா அதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி அடுத்தடுத்து ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த லைனில் சுகர் பீட் லைன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிடலாம். அதுக்குள்ளே இந்த ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து ட்ரை ஆயிரும். ஸோ மிடில் நம்ம ஸ்டிச் போட ஈஸியாக இருக்கும். சுகர் பீட் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் எப்போவுமே வந்து டல் கோல்ட் கலர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் நான் உங்களுக்கு அது சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ டல் கோல்ட் சுகர் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரைடல் ப்ளவுசஸ்லேயும். ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆரி ஒர்க் பற்றி உங்களுக்கு எந்த ஐடியாஸுமே இல்லை, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா கூட உங்களுக்கு டீட்டெயிலிங்காக தெரிகிற மாதிரி என்னோடய ஆரி டுட்டோரியல் கிளாஸஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மெட்டீரியல்ஸ், ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ், அப்புறம் நம்ம அந்த கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அப்புறம் நம்ம ஸ்டிச்சஸ் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி இந்த ஆரி ஒர்க் பிகின் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலிங் வீடியோஸ் வந்து என்னோடய ஆரி டுட்டோரியல் கிளாஸஸ் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஆரி பற்றின உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் மெசேஜ் பண்ணால் கூட நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பொதுவான கொஸ்டின், ஜென்ரல் கொஸ்டின் என்னென்னா, ஒரு ஹெவி பீட் ஒர்க் ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ், வெட்டிங் ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு என்கிட்ட கேட்குறீங்க. அதுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து வீக் டைம், ஒரு 7 days to 10 days நம்ம அந்த ஹெவி ஒர்க்கை பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வெக்கேஷன், வெட்டிங் அக்கேஷன், ஃபெஸ்டிவ் டைம்னால் அதுக்கு தகுந்தப்ப நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. டைம் மினிமம் 7 to 10 days ஆகும். ஒரு கம்ப்ளீட் வெட்டிங் ப்ளவுஸ், ஹெவி பீட் ஒர்க் ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு 7 to 10 days கண்டிப்பாக ஆகுங்க. இப்போ அந்த கிளிப் ஸ்டோனுக்கு மிடில் வந்து நம்ம சுகர் பீட் லைன் கொடுக்க போகிறோம். அந்த அளவுக்கு தான் நம்ம கேப் விட்டுருப்போம். ஸோ நீங்கள் இந்த பீடு சுகர் பீடு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு கேப்லேயும் நான் பாருங்கள் எப்படி சுகர் பீட் கொடுக்குறேன்னு. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் தான். இது வந்து நான் இந்த ப்ளவுசஸ்க்கு 2 ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி டயக்னல் ஷேப் வந்து நான் உங்களுக்கு இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங்கில் வரும். ஸோ நம்ம அதுக்கு தான் இந்த கேப் விட்டுற சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் விட்டுட்டு அந்த கேப்பில் நம்ம சுகர் பீடை வச்சு ஃபில் பண்ணுறோம். இந்த டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நீங்களே அதோட அவுட்லுக் வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு. இந்த மாதிரி டிசைன்கிறதுனால ஒன்றுக்கு நம்ம எண்ணாட் போட தேவையில்லை. ஒரு ட்ரையாங்கிள் முடித்தது ஒரு குட்டி லாக் ஸ்டிச், செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த கேப்பில் நம்ம சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபில் பண்ணிட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் சுகர் பீடை வச்சு அந்த லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி இந்த கேப் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஆரி பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து நான் இங்கே ட்ரையாங்கிள் அண்ட் டயக்னல் 2 ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். இதே மாதிரியே நிறைய ஷேப்ஸ் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கிளிப் ஸ்டோன் பற்றி எக்ஸ்க்ளூசிவாக தனி வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி சுகர் பீட் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இந்த கிளிப் ஸ்டோன் கேப்பில் நம்ம சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக வேணும்னா இந்த அளவோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வந்து வெட்டிங் ப்ளவுஸுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் திக்காக நம்ம நெக்லைன் போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஸ்டார்டிங்கில் கொடுத்தோமோ நம்பர் 4 சைஸ் பீட் சுகர் பீட் கொடுத்தோமோ அதே லைனே நம்ம கண்டினியூ பண்ணுறோம். எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரியே அந்த நெக்லைனை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஜரி த்ரெட் சுகர் பீட் லைன், அதுக்கப்புறம் நம்பர் 4 சைஸ் சுகர் பீட், அந்த மாதிரி கிளிப் ஸ்டோனுக்கு அடுத்தும் சுகர் பீட் லைன், நம்பர் 4 சைஸ் சுகர் பீட் லைன், அந்த மாதிரி 2 லைன் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துட்டு என்ன ஸ்டிச் போடலான்னு பார்க்கலாம். அடுத்து ஒரு சுகர் பீட் லைன் நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எப்பவும் போல் ஜரி த்ரெட்டில் வச்சு அந்த நெக்லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இதுக்கடுத்து ஒரு டயக்னல் ஷேப், நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் கிளிப் ஸ்டோன் எப்படி யூஸ் பண்ணுமோ இந்த ஜரி லைனுக்கு அப்புறம் நம்ம ஒரு டயக்னல் ஷேப் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணி இந்த நெக்லைன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அந்த டயக்னல் ஷேப் கிளிப் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம சொன்ன மாதிரி ஒரு 10 ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி நம்ம கம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த டயக்னல் ஷேப் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்போட சின்ன சைஸு, இதில் வந்து சைஸும் டிஃபர் ஆகும். அதுதான் உங்களுக்கு சொன்னேன். தனியாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது இந்த கிளிப் ஸ்டோன்ஸில். அதை பற்றின டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு தனி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து டயக்னல் ஷேப், அதாவது ஸ்கொயர் ஷேப்பை நான் இங்கே வந்து டயக்னல் ஷேப்பாக யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பை விட இது கொஞ்சம் சிறுசு தான். அடுத்த சின்ன சைஸு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த நெக்லைனோட பார்டருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம இந்த ஸ்டோனை ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிசைனுக்கு நான் வந்து எந்த ஒரு சில்க் த்ரெட் என்ன ஒரு கலர்ஸுமே யூஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் கோல்டன் ஒர்க் பண்ணிங்கன்னா எல்லா சில்க் சாரிக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த கிளிப் ஸ்டோன்லாம் வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அதோட எண்டில் வந்து ஒவ்வொரு சுகர் பீடாக நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு சுகர் பீடுக்கும் எண்ணாட் போட்டு அடுத்த சுகர் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதோட நம்ம நெக்லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிளிப் ஸ்டோனுக்கும் அந்த கார்னரில் நம்ம வந்து சுகர் பீடு ஒவ்வொரு பீடாக எடுத்து எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம் நெக்லைனை. ஸோ நமக்கு நல்ல திக்கான நெக்லைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நம்ம வந்து ப்ரைடல் ப்ளவுஸ், வெட்டிங் ப்ளவுஸஸ் கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணால் நல்ல கிளாஸி லுக்கில் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம இந்த ப்ளவுஸுக்கு புட்டாஸ் டிசைன் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோட டாசில்ஸ் ஒர்க்கு, இதெல்லாம் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ப்ளவுஸ் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
இப்போ ஃபுல் ஓவர்வியூ பார்க்கலாம். ஹெவி பீட் ஒர்க் வெட்டிங் ப்ளவுஸ் ஃபுல் ஓவர்வியூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின சஜஷன்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஜனனி ஆரி கிரியேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.